இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் ஹீரோயின் மாதிரி ஸ்கின் கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இப்போ பேசிக்கா என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஸ்கின் வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ நம்ம கொண்டு வரலாம்னா ஆர்டிஃபிஷியலா நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறோம். பட் இதை தாண்டி இயற்கையா ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சிலர் நல்லாவே ஃபேரா பிரைட்டா இருப்பாங்க. சிலர் வந்து ஒரு மாதிரி டஸ்கி ஸ்கின் கலர்ல நேச்சுரலாவே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அது ஓகே. பட் இதுல இருந்து நம்ம எப்படி க்ளோவா இருக்கிறது, விரிங்கிள்ஸ் வராம இருக்கணும், கருவளையம் இல்லாம இருக்கணும், சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் இல்லாம இருக்கணும், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்து சித்தால இருக்கு. ஸோ அதை பத்தியுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கணும், ஒரு க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா ஸோ தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து புளிப்பாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோம், ஸோ இது எல்லாமே டாக்ஸின்ஸாக மாறும்பொழுது நம்ம முகத்துல தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. முகத்துல மட்டும் இல்லை, நம்ம ஹோல் பாடியிலுமே இருக்கக்கூடிய ஸ்கின்ல வந்து நிறைய ட்ரைனஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அங்கங்கே பேச்சஸ் இருக்குன்னா டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ முகம் வந்து பொலிவாக இருக்கணும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகள் வந்து முதல்ல வெளியேறணும். அதற்கேற்ற மாதிரியாக தான் நம்ம வந்து இப்போ மார்னிங்ல ஒரு டீ குடிக்கிறனால ரொம்ப பேசிக்கா ஒரு டீ குடிச்சோமோ இது வந்து குடிச்சா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் அப்படின்னா இந்த டீ வந்து நம்ம குடிக்கலாம். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா ஆவாரம் பூ, ரோஜா இதழ்கள், இதை வந்து ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இதனோட கொஞ்சமா லவங்கப்பட்டை,